ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதங்கள் 18-19. 18ஆம் பதம். அர்தாபாவம் வினிஷ்சித்ய பிரதீதஸ்யாபி நாத்மனः தாம் சாபி யுஸ்மச்சரண சேவையாகம் பராணுதே. மொழிபெயர்ப்பு. ஆனால் அன்பிற்குரியவரே, பௌதிக தோற்றம் உண்மையானதாக காணப்பட்ட போதிலும் அதில் சாராம்சம் இல்லை என்பதை என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது என்பதால் தங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தங்களுடைய பாதங்களுக்கு தொண்டு செய்வதனால் எனது பொய்யான கருத்தை விட்டொழிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பொருளுரை. தலை துண்டிக்கப்படுவது போல் கனவு காண்பதில் உண்மையான மதிப்பில்லை. அதுபோலவே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்கள் மேலோட்டமானவையாகவும் உண்மையான மதிப்பற்றவையும் ஆகும். தத்துவ ரீதியில் இக்கூற்று மிகவும் உண்மையானதுதான் என்றாலும் தன்னுணர்வு பாதையிலுள்ள ஆரம்ப சாதகனால் இதை நடைமுறையில் உணர்ந்தறிவது மிகவும் கடினமாகும். எனினும் மைத்ரேயரை போன்ற சிறந்த ஆன்மீகிகளுக்கு பாத சேவை செய்வதன் மூலமாகவும் அவர்களுடன் இடைவிடாமல் சகவாசம் கொள்வதன் மூலமாகவும் ஆத்மா பௌதிக துன்பங்களை அனுபவிக்கிறான் என்ற தவறான கருத்தை ஒருவரால் கைவிட முடியும். 19ஆம் பதம். யத் சேவையா பகவத கூட ஸ்தஸ்ய மது த்விஷ ரதிராசோ பவேத் தீவ்ர பாதையோர் விசனார்த்தனः. மொழிபெயர்ப்பு. ஆன்மீக குருவின் பாதங்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக மது என்ற அரக்கனின் மாற்றமற்ற எதிரியும் தமக்கு செய்யப்படும் சேவையின் காரணத்தால் பௌதிக துன்பங்களை அழித்து விடுபவருமான அப்பரமபுருஷரின் தொண்டில் உன்னத பரவசத்தை ஒருவரால் வளர்த்து கொள்ள முடியும். பொருளுரை. பகவத் தொண்டில் உன்னத பற்றை அடைவதில் மைத்ரேய முனிவரை போன்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் சகவாசம் உறுதுணையாக இருக்கும். பகவான் மது என்ற அரக்கனின் எதிரியாவார். அதாவது பகவான் தமது தூய பக்தர்களின் துன்பங்களுக்கு எதிரியாக இருக்கிறார். இப்பதத்தில் ரதிராச எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவானிடம் வெவ்வேறு உன்னதமான உறவு முறைகளில் பாவ தொண்டு செய்யப்படுகிறது. சாந்தம், தாஸ்யம், சாக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம். பகவானின் உன்னத அன்பு தொண்டை பெற்று முக்தியடைந்த நிலையிலுள்ள ஜீவராசி மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பாவத்தினால் கவரப்படுகிறார். மேலும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஒருவர் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவரது பௌதிக பற்று தானாகவே அழிந்து விடுகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. ரசவர்ஜம் ரசோபி அஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. ஹரே கிருஷ்ணா.